ஒரு சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். முத்துலிங்கம் சார் வந்து இலங்கையிலேருந்து கனடாவில் போய் செட்டில் ஆனவர். அதே மாதிரி நிறைய பேர் இலங்கையிலேருந்து அகதியாக போய் கனடாவில் செட்டில் ஆனவங்களை பற்றி நிறைய சிறுகதைகள் முத்துலிங்கம் சார் எழுதியிருப்பார். இவங்க சில இலங்கையிலேருந்து அவருடைய ஃப்ரெண்டுங்க, அவருக்கு நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் வந்து இலங்கையிலேருந்து ஒரு அகதியாக போய் கனடாவில் செட்டில் ஆகும்போது அவங்க பட்ட துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து அவருடைய சிறுகதையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருப்பார். அது இல்லாமல் முத்துலிங்கம் சார் வந்து உலகம் முழுக்க வேலை நிமித்தமாக நிறைய நாடுகளில் உலகம் முழுக்க சுற்றியிருக்காரு. அப்போது அவர் வேலை செய்யும்போது ஏற்பட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் வந்து நிறைய சிறுகதை நாவலில் எழுதியிருப்பார். இந்த சிறுகதை வந்து அதேமாரி சிலோன்லேருந்து கனடாவில் போய் செட்டிலான ஒருத்தரை பற்றின கதை தான். இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, கனடாவில் நடக்குது இந்த கதை. கனடாவில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பயங்கர பனி, ரோடு முழுக்க ஒரே வெள்ளை வெளியேர்னு பனி கொட்டி கிடக்குது. -20 டிகிரி குளிர். அதில் பரமநாதன் வந்து டாக்ஸியில் அந்த 32ஆம் நம்பர் வீடை கண்டுபிடிச்சி அந்த வீட்டாண்ட போய் இறங்குறான். டாக்ஸி டிரைவருக்கு காசை கொடுத்துட்டு இறங்கி கீழே அந்த வீட்டை பார்க்குறான். வீட்டினுடைய வாசல்லையே அந்த வீட்டுக்கு பேர் வந்து ஒரு சாதம் அப்படின்ட்டு எழுதியிருக்கு. என்னப்பா அது, வீட்டுக்கு பேர் இப்படி வச்சுருக்கிறான் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். கனடாவில் மட்டும் வீட்டினுடைய அமைப்பை வந்து ரொம்ப அருமையாக குளிரே உள்ளே அண்டாத மாதிரி கட்டியிருப்பாங்களாம். இவன் உள்ளே நுழையும் போதே அவனுடைய ஃப்ரெண்டு, வீட்டினுடைய ஓனர் சிவலிங்கம், அவருடைய மனைவி எல்லாம் நின்று இவரை வரவேற்கிறாங்க. பாப்பா வா அப்படின்றாங்க. இவன் உள்ளே நுழையும் போது, என்ன சிவலிங்கம், வீட்டுக்கு பேரே ஒரு சாதம் அப்படின்னு வச்சிருக்கிற அப்படின்னோடனே, இதை கேட்ட உடனே வீட்டு ஓனர் சிவலிங்கத்தினுடைய பெரிய பொண்ணு, அவனுக்கு 2 பொண்ணு, ஒரு பொண்ணுக்கு 12 வயசு, ஒரு பொண்ணுக்கு 4 வயசு. அந்த பெரிய பொண்ணு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஓடுறான். அப்புறம் அவங்க மனைவியெல்லாம் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சாதம் ஏன் பேர் வச்சேன்னா, முன்ன மாதிரி இந்த மாதிரி குளிருக்கு உள்ளே வராங்கன்னு வச்சிங்களா, வயிறார சூடாக சோறு போடணும் அவங்களுக்கு, அதுக்காக தான் இந்தமாரி பேர் வச்சா, வா வா அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறான். இது கேட்டவுடனே பரமநாதனுக்கு உடனே வயிற்றில் பசி. அவன் 10 நாளாக ஆச்சு கனடாவில் வந்து ஹோட்டலில் தான் தங்கியிருக்கான். வெறும் வெண்ணெய், ரொட்டி, பழங்களையே சாப்பிட்டுன்னு இருக்கிறான். இந்த குளிருக்கு பசி மேலே பசி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் சோறை கண்ணில் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. இந்த சம்பா அரிசியும் மீன் குழம்பை வச்சு யாராவது போட்டாங்கன்னா நல்லா இருக்குமே, இது வேறு வீட்டுக்கு வேறு இவன் ஒரு சாதன் பேர் வச்சுருக்கிறான், வந்த உடனே சோறு போடுவான் பொழுதுன்னு நினச்சின்னு உள்ளே போய் உட்காரான். அப்படியாப்பா, இங்கே சாப்பாடெலாம் கிடைக்குமா அப்படின்னோடனே சிவலிங்கத்தினுடைய மனைவி பூர்ணிமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, இங்கே வந்து கனடா மாதிரி கிடையாது, கனடா யாழ்ப்பாணம் மாதிரியே தான் இருக்கும், அது கனடானே நீங்கள் நினைக்க முடியாது. இங்கே கிச்சிலி சம்பா அரிசி, சீரக சம்பா அரிசி, மீன் குழம்பு, அது இதுன்னு எல்லாம் நம்ம ஒரு ஃபோன் பண்ணால் வந்துடும் அப்படின்னோடனே, அப்படியா அவ்வளோ ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் உட்காந்துன்னு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, பூர்ணிமா, ஏங்க நான் ஃபோன் பண்ணி உடனே பீட்சாக்கு ஆர்டர் பண்ணிட்டோமா அப்படின்றாங்க. உடனே பரமநாதனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னம்மா இது, வீட்டுக்கு வந்தோடனே அரிசி சாதம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுன்னு நினச்சா ரொட்டிக்கு ஆர்டர் பண்ணுறேன்ற அப்படின்னோடனே அந்த அம்மா, பயப்படாதீங்க, நான் இப்போ சாப்பாட்டுக்கே ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சிவலிங்கம் வந்து அவன் அகதியாக கனடாவுக்கு எப்படி வந்தான், அவன் பட்ட கஷ்டம், இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கும்போது சாப்பாடு வந்துடுது. இதை பார்த்த உடனே பரமநாதனுக்கு அப்படியே ஆச்சரியத்தில் அப்படியே வாய் பழக்கிறான். என்னடா இது கனடாவா யாழ்ப்பாணமா, சீரக சம்பா அரிசியும் மீன் குழம்பும் முருங்காய் கூட்டு பொரியலும், ஐயோ நினச்சே பார்க்க முடியல அப்படின்னோடனே சிவலிங்கத்தினுடைய மனைவி பூர்ணிமா சொல்ல, இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா, கணவன் மனைவி 2 பேருமே இங்கே வந்து வேலைக்கு போகிறதுனால இங்கே நல்ல சாப்பாடு நல்ல குறைஞ்ச விலையிலேயே எல்லா இடத்துலையும் கிடைக்கும், நம்ம ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் வந்துடும் அப்படின்ட்டு சொன்னோடனே, அப்படியா அப்படின்ட்டு பரமநாதனுக்கு வயிறார சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிஞ்சோடனே 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது, இங்கே வந்து எல்லாம் கிடைக்கண்ணா, ஆனால் வந்து வந்த புதுசில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த கன்னடாவில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அந்த கதையை அண்ணனுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா அப்படியே
உள்ளே போகிறாங்க. இப்போ சிவலிங்கம் கதை சொல்லணுன்னே கதை சொல்கிறதுல ரொம்ப பிரியமாச்ச சிவலிங்கத்துக்கு விடுவானா, உடனே பரமநாதா நாங்கள் வந்த புதுசில் மற்றவங்க எல்லாருக்கும் கஷ்டம்தான் கனடாவில் வந்தால் செட்டில் ஆகிறது, அதே மாதிரி தான் எனக்கும் கஷ்டம் இருந்தது. ஆனால் என்னுடைய கஷ்டம் வந்து வேற மாதிரி. காரணம், நான் சிலோனில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன், உனக்கே நல்லா தெரியும். அப்படின்னும் போது பரமநாதன் நினச்சி பார்ப்பான், ஆமாம் ஆமாம் இவன் சிவலிங்கம் படிப்பில் பயங்கர கெட்டி, ஒரு புக்கை படிச்சிட்டான்னா நல்ல ஞாபக சக்தி அவ்வளோ இதுவாக வச்சுட்டு இருப்பான். ஆனால் தொடர்ந்துலாம் படிக்கவே மாட்டான். பரீட்சைன்னு வருதுன்னு வச்சுங்க, நாங்களாம் தொடர்ந்து படிச்சுட்டு இருப்போம். பரீட்சைன்னு வருதுன்னு வச்சுங்க, ஒரு வாரம் உட்காந்து படித்தா ஆனால் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிடுவோம். பயங்கர ப்ரில்லியண்ட்டான மைண்டு. அது இல்லாமல் நிறைய வெளிநாட்டு புக்குங்கள்லாம் படிப்பான், அறிவுஜீவிங்க புக்கெல்லாம் படிப்பான் அவன் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் நல்லா படித்து எனக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிதுன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆமாண்டா, நீ நல்ல வேலையில் இருந்த, ஒரு பெரிய கம்பெனியில் உனக்கு பெரிய வீடு வாசல் டிரைவரு தோட்டக்காரன் அதெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக இருந்திய அப்படின்னா, ஆமாண்டா அப்படி இருந்தோம். ஆனால் என்ன ஆகுதுன்னா 1977 சிலோனில் பெரிய கலவரம் வருது. அந்த கலவரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் சிவலிங்கம் என்ன பண்ணுறான், பயந்து போய் சிவலிங்கமும் அவன் மனைவி பூர்ணிமாவும், அப்போ அவனுக்கு ஒரே ஒரு குழந்தை, 3 பேர் என்ன பண்ணுறாங்க, பயந்து போய் இந்தியாவுக்கு ஓடியாந்துடுறாங்க. இவங்க இந்தியாவுக்கு ஓடியாந்த உடனே அவன் சிலோனில் பெரிய கம்பெனியில் ராஜபோகமாக வாழ்ந்தவன். ஆனால் ஒரு அகதியாக இந்தியாவில் வந்து அவன் பட்ட கஷ்டங்கள் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது வாழ்க்கை. அவனால் தாங்கவே முடியல இந்தியாவில். என்ன இப்படி இருக்க, நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பூர்ணிமாவும் இவனும் எப்படியோ முயற்சி பண்ணி கனடாவுக்கு எப்படியோ எழுதி கேட்டு விண்ணப்பம் மேலே விண்ணப்பம் கொடுத்து அகதியாக வந்து கனடாவில் வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனால் கனடாவுக்கு வந்தவுடனே இவங்களுக்கு அகதிகளுக்கான உபகார சம்பளம் இவங்களுக்கு கிடைக்கிது. அந்த உபகார சம்பளம் ஓரளவு போதும், ஓரளவு வீடு அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் அந்த சொற்பமான பணத்தை வச்சுக்கின்னு இவங்களால வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. சிவலிங்கம் என்ன பண்ணுறான், நிறைய கம்பெனிகளுக்கு வந்து மனு எழுதி போடுறான் வேலைக்காக. எங்கே போட்டாலும் இவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. ஆனால் இவன் மனைவிக்கு வந்து பூர்ணிமாவுக்கு பெண்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிட்டோமா கனடாவில், அவங்களுக்கு வேலை கிடச்சிருது. ஆனால் அந்த நேரத்தில் பூர்ணிமா வந்து கர்ப்பமாக இருந்ததுனால அவங்களால வேலையில் போய் சேர முடியல. அது வேற கஷ்டம். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியலையே, வேலை கிடைக்கலையே, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனியில் போய் ட்ரை பண்ணிக்கிட்டு அங்கேயே வந்து இன்னொரு எக்ஸாம் ஒன்று எழுதி பாஸ் பண்ணுறான் கனடாவிலேயே. அப்போது வேலை கிடைக்குமா பார்க்கலான்னு. அப்பவும் இவனுக்கு எந்த கம்பெனியில் எழுதி போட்டும் வேலை கிடைக்கல. அந்த கனடாவினுடைய ப்ரொசீஜர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே எந்த ஒரு கம்பெனியில் போனாலும் கீழ் மட்டத்தில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிப்படியாக உயர்ந்து தான் மேல் மட்டத்துக்கு போக முடியும். ஆனால் சிவலிங்கத்தினுடைய படிப்பு, அவனுடைய அனுபவம், அவன் ஏற்கனவே வேலை செஞ்ச இதெல்லாம் பார்க்கும்போது எந்த கம்பெனியும் இவனுடைய இவ்வளோ படிச்சிருக்காரு, இவ்வளோ வேலையில் இருந்திருக்காரு அப்படின்ட்டு வேலை கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. சரி அடிமட்ட வேலையாவது கொடுங்கப்பா அப்படின்னா அது கொடுக்கறதுக்கும் பயப்படுறாங்க. இப்படியே இருக்கும்போது சிவலிங்கத்தினுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், ஒரு இந்தியன், சுந்தரன்னு பேர், அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு வேலை இருக்குப்பா, நீ வேணா வரியா அப்படின்னு சொல்லிட்டு சிவலிங்கத்தை கூட்டுன்னு போகிறார். என்ன வேலை தெரியுமா, அந்த கம்பெனியில் ஒரு வாட்ச்மேன் வேலை. அப்போ சிவலிங்கம் மனசு உடஞ்சி போகிறான். நான் படித்த படிப்புன்னா, நான் பார்த்த வேலைன்னா கடைசியில் வாட்ச்மேன் வேலையா, சரி வேறு வழி இல்லை, ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் வேலையை தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கான். வாட்ச்மேன் வேலைன்னா என்ன சாதாரணம் கிடையாது. அங்கே நைட் டியூட்டி போட்டாங்கன்னா 1 ஹவருக்கு 1 ஹவர் அப்படியே சுற்றி சுற்றி வந்து அந்த பஞ்சிங் மிஷினில் பதிவு பண்ணிக்கினே இருக்கணுமா. கொஞ்சம் 1 ஹவர் மிஸ் பண்ணினா கூட ப்ராப்ளம் அங்கே. இப்படியே பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஷூவை கழட்டி சாக்ஸை கட்டினா காலெல்லாம் ஒரே ரத்தம், சாக்ஸ் எல்லாம் ரத்தத்தில் நனைஞ்சு போயிருக்குமா. அதை பார்த்துட்டு பூர்ணிமா அலறி விட்டாள் அப்படின்றான் சிவலிங்கம். சரி வேறு வழி இல்லையே, என்ன பண்ணுறது, செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், கிடைக்கல. இருந்தும் எங்களுடைய கம்பெனி மேனேஜர் பிரசிடெண்ட், அவர் தான் இன்சார்ஜ் கம்பெனிக்கே. டெய்லி வரும்போது என்னை தாண்டின்னு தான் போவார். நான் வாட்ச்மேன் வேலையில் இருந்து அவரை வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து வணக்கம் சொல்லுவேன். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு
போயிடுவார். சரி எப்படியாவது இவருடைய கடைக்கன் பார்வை நம்ம மேலே பட்டு நம்மளுடைய திறமை அவருக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வரும்போதெல்லாம் அவர் கண் பார்வையில் பட்டுக்கிட்டே இருந்தால். ஆனால் அவர் என்ன கண்டுக்கவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ண, எப்படியோ என்னுடைய வேலை விவரங்கள் எல்லாத்தையும் எழுதி ஒரு விண்ணப்பமாக தயாரித்து எப்படியோ அவர் கையில் கொடுத்துட்டேன். அதை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட அவர் என்ன கூப்பிடவே இல்லை. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அப்படியே போயிட்டே இருந்தது. ஒரு நாள் என்னுடைய கம்பெனியோட பிரசிடெண்ட்டு என்னை தாண்டின்னு போகும்போது அவர் கையில் ஒரு புத்தகம் ஒன்று வச்சுருந்தார். அந்த புத்தகத்தை பார்த்த உடனே தான் அந்த புத்தகம் வந்து ஜேம்ஸ் கிளிக் அப்படின்ற ஒரு எழுதின கேயாஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து கனடாவில் அப்போ பயங்கர ஃபேமஸ்ஸு. அந்த ஜேம்ஸ் கிளிக் எழுதின அந்த கேயாஸ் என்ற புத்தகத்தை தான் அவர் கையில் எடுத்துகிட்டு போனார். இதை பார்த்த உடனே இவனுக்கு தான் புத்தகம் படிக்கிறதுலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆச்சா. உடனே டியூட்டி முடிஞ்ச உடனே கடைக்கு போயிட்டு $12 கொடுத்து அந்த ஜேம்ஸ் கிளிக் எழுதின கேயாஸ் என்ற புத்தகத்தை வாங்கிறான். வாங்கி வீட்டுக்கு போனான்னு அவன் பொண்டாட்டி திட்டுறா. நம்மளே கஷ்டத்தில் இருக்கிறோம், $12 கொடுத்து இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை நீ வாங்கலாமா, ஏங்க இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இல்லை இது வேணும், நீ கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க உக்காந்துன்னா அந்த புத்தகத்தை 3 முறை படிச்சிட்டான். 3 முறை படித்தது இல்லாமல் அதில் இருக்கிற முக்கியமான அத்தியாயத்தில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை கரைச்சி குடிக்கிறான். மறுநாள் காலையில் எப்போதும் போல் டியூட்டியில் பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் பிரசிடெண்ட்டு போகும்போது அவர் கண் எதிர்க்க படுற மாதிரியே அந்த புத்தகத்தை கையிலே வச்சுக்கின்னு டியூட்டி பார்த்துக்கின்னு இருக்கிறான். பார்த்துக்கினே இருக்கும்போது திடீர்னு அவர் பிரசிடெண்ட் கண்ணில் இவன் கையில் வச்சுன்னுக்கிற புத்தகம் கண்ணில் பட்டுடுது. உடனே ஒரு நிமிஷம் நின்று, ஜேம்ஸ் கிளிக் கேயாஸ் அப்படின்னு ஒன்று. உடனே இவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. உடனே விடுவானா அவன், ஆமாம் சார் ஜேம்ஸ் கிளிக் கேயாஸ் சார் படித்தேன் சார், நீங்கள் கூட கையில் புக் வச்சுன்னு என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் இதில் சொல்கிறாரு இல்லை சார். முக்கியமாக பாருங்கள் சார், ஒரு அண்ட சராசரத்தில் பிரபஞ்சத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன அணுவோட பிரச்சனை ஏற்படுத்தும் போது அந்த சின்ன அணுவோட தடுமாற்றம் வந்து பூமியில் இருக்கிற எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புயலாவோ ஒரு மழையாவோ ஒரு பூகம்பமாகவோ எப்படி மாறுது இல்லை சார், இந்த விஷயத்தை இவர் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறாரு இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசி, சார் ஜேம்ஸ் கிளிக் சொன்ன இந்த கேயாஸ் மாதிரியே எங்கள் ஊரில் ஒரு படித்த பாட்டி ஒருத்தி இருந்தார் சார், அவள் பேர் ஔவையார்னு பேர். அவள் வந்து ஒரு மன்னனை பார்க்க போகும்போது அந்த மன்னனை வரப்புயர அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மன்னனுக்கு ஒன்றுமே புரியல. பாட்டி நீங்கள் என்ன அப்படி சொல்லிட்டீங்க, வரப்புயரன்னு நீங்கள் அதுலேருந்து என்ன எங்களுக்கு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னாங்களாம். அந்த வரப்புயர அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் ஒரு நாட்டுக்கே எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லுவாங்களாம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்ட்டு எங்கள் ஔவையார் பாட்டி அப்பயே சொன்னாங்க சார். அதே விஷயந்தான் அன்றைக்கே சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே பிரசிடெண்ட் அப்படியே ஆடி போட்டாராம். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், எப்போ ரொம்ப நல்லா அந்த புக்கை படிச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த விஷயமும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுக்கிறார். அன்றைக்கி டியூட்டி முடிச்சுட்டு மறுநாள் காலைல மறுபடியும் டியூட்டிக்கு வரான். டியூட்டிக்கு வந்த உடனே சிவலிந்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்குது. அதாவது அவங்களுடைய கம்பெனியில் ஒரு அடிமட்ட வேலை ஒன்று இவனுக்கு கொடுக்குறாங்க. ஐயோ சாமி ரொம்ப சந்தோஷம், இந்த வாட்ச்மேன் வேலை பார்க்குறத விட ஒரு வேலை ஒன்று போட்டு ஆஃபீஸில் உட்கார வச்சிங்களா அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த வேலையை எடுத்துக்கிறான். ஆனால் அந்த வேலை நிறுத்து சிவலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாப்பட்ட வேலைன்னா, 10வது படித்த ஒரு மாணவனை கொண்டு போய் 1வது வகுப்பில் சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சிவலிங்கம் இந்த கம்ப்யூட்டர் துறையில் வந்து விற்பனன், பயங்கரமான டேலண்டான ஆள். ஆனாலும் அங்கே போய் அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. சரி நான் அந்த வேலையை கொடுத்த வேலையை செஞ்சுன்னே இருக்கிறான். 2 நாள் வேலையை 2 மணி நேரத்தில் முடிச்சுடுவானா. எல்லாத்தையும் கடன்னு முடிச்சுட்டு பக்கத்து டேபிளில் இருக்கிறவங்க வேலையும் சேர்ந்து செய்வானா. இப்படியே செஞ்சு இப்போ எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவங்கள குரூப்பில் இருக்கிற ஒருத்தர் லீவ் போட்டு போகிறார். லீவ் போட்டு போனோன்னா அந்த வேலையும் இவனையும் பார்க்க சொல்கிறாங்க. இந்த ஆஃபீஸில் பெரிய இன்னொரு பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் கம்ப்யூட்டர் கொடுப்பாங்களாம். ஆனால் சிவலிங்கத்துக்கு கம்ப்யூட்டர் இல்லை. ஏன்னா கீழ்மட்டத்தில் வேலை இல்லை, இது இவனுக்கு கம்ப்யூட்டர் கிடையாது.
அந்த மாதம் சம்பளம் வந்தவொடனே சிவலிங்கம் என்ன பண்ணுறான், ஒரு $50 கொடுத்து ஒரு பழைய கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு இவங்களுடைய ஆஃபீஸ் மேட்டரெல்லாம் வீட்டிலேயே செய்வான். சரி, நமக்கு தான் கம்ப்யூட்டர் கொடுக்கலையே, என்ன பண்ணுறதுன்ட்டு. இப்போ அவர் லீவில், இவங்க ஆஃபீஸில் ஒருத்தர் லீவில் போனோடனே இவரை பார்க்க சொல்கிறாங்க. விடுவானா சிவலிங்கம்? கம்ப்யூட்டர் வேறு கிடைக்கிதில்ல, ரொம்ப அழகான கம்ப்யூட்டர் வேறு, அதில் உட்காந்து வேலை செய்ய முடியுமான்னு 9 வரும்போதெல்லாம் பார்த்துன்னே இருப்பானா. உடனே உட்காந்துன்னு வேலையை ஆரம்பிக்கிறான். வேலையை ஆரம்பிக்கும் போது தான் இவனுக்கு ஒரு சின்ன ஒரு மேட்ரு ஒன்று இடிக்குது. என்னன்னா, இந்த கம்பெனியோடைய வரவு செலவெல்லாம் இவன் பார்த்துக்கினே இருக்கிறான். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பான். அந்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா 1% எங்கேயோ ஒரு இடத்துல அடிப்படுது. 1%னா இப்போ ஒரு கம்பெனிக்கு $100 வருமானம் வருதுன்னு வச்சுங்க, அதில் ஒரு ₹1 அடிப்படுது, $99 தான் வருது. இது என்னது, இந்த மிஸ்டேக் இப்படி இருக்க, இது யாரும் பார்க்கலையா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மனசுக்குள்ளே திக்குன்னு இருக்குது. சரி, இது யாருக்கிட்ட சொல்லலாம், எப்படி சொல்லலாம், யாரும் சொன்னால் கேட்க மாட்டாங்க போல இருக்க. சரி, நம்ம பிரசிடெண்ட்டுக்கிட்டே சொல்லிவிடுவோமா, இது மாதிரிலாம் இருக்கிறது அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறான், நேராக பிரசிடெண்ட் ரூம் உள்ளே போயிடுறான். அதாவது பிரசிடெண்ட் ரூமுக்குள்ளே போகிறதுன்னு எடுத்து தெய்வத்தினுடைய மூலஸ்தானத்துக்கு போகிற மாதிரி. அங்கே அற்ப மனிதர்களுக்கெல்லாம் இடமே கிடையாது. இவன் ஒரு சாதாரண ஆள், அவன்லாம் உள்ளே போகவே கூடாது. இருந்தாலும் பிரசிடெண்ட்டு என்ன வேணுங்க, என்ன விஷயம் அப்படின்னாராம். இவன் உடனே, சார் வணக்கம், நான் இதுமாரி அங்கே பார்த்துட்டு இருந்தேன் சார், இந்த ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது சார், சாருக்கு தெரியுமோ என்னான்னு தெரியல, நான் தற்செயலாக இதை கண்டுபிடிச்சேன், வரவு செலவில் 1% மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது சார், இது சாருக்கு தெரியுமா என்னான்னு தெரிலன்னொன்னே அவர் அப்படியே யோசித்து பார்த்துட்டு, ஓ உன் கண்ணுக்கும் அது தெரிஞ்சு போச்சா, இது ரொம்ப நாளாக இருக்குது, நானும் நிறைய இன்ஜினியரெல்லாம் கூப்பிட்டு பார்த்துட்டு ஏறக்குறைய $80,000 இதுக்காக நாங்கள் செலவு பண்ணிட்டோம், ஆனால் தப்பை எங்களால் கண்டே பிடிக்க முடியல, என்ன பண்ணுறது, இப்போ உன் கண்ணுக்கும் மாட்டிக்கிச்சு பொழுகுது, சரி 1% தானே, அதை விட்டுரு, உன் வேலையை பார் அப்படின்றார் பிரசிடெண்ட்டு. இவனுக்கு அடுத்தது ஏதாவது சொல்லி என்ன சொல்லுவாருன்னு பயந்துக்கிட்டே, சார் நீங்கள் அவ்வளோ பண்ணிங்கன்னா நான் ஒன்றா அது எதனால் இந்த தப்பு ஏற்படுதுன்ட்டு கொஞ்சம் பார்க்கட்டுமா சார் அப்படின்ட்டு கேட்குறான். அவர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடின்னு யோசிக்கிறார். அந்த ஒரு நிமிஷம் சிவலிங்கத்துக்கு அப்படியே மூச்சே நின்று போயிடுது. அவர் என்ன நினச்சாரோ எது நினச்சாரோ தெரியல. சரி பாருங்க அப்படின்னுறார். அதிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு அந்த 1% எப்படி எங்கே எந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தேடுறான். தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, பொண்டாட்டிக்கிட்ட பேசுறது கிடையாது, குழந்தைகிட்ட பேசும்போது தான் அதே ஞாபகம்தான். எப்போ பார்த்தாலும் இதே இது, மூஞ்செல்லாம் அப்படியே தூக்கம் சரியில்லை, அதனால் அப்படியே கண்ணு மூஞ்செல்லாம் உள்ளே போயிடுது. ஆனாலும் தேட ஏறக்குறைய 6-7 மாதம் ஆகிடுது. இவன் அதை தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான், கண்டே பிடிக்க முடியல. ஃபெட்ரிக் குந்த் அப்படின்னு சொல்கிற ஒரு விஞ்ஞானி ஒரு அணுக்களினுடைய கட்டமைப்பை உருவாக்குறாராம். கார்பன் அணுக்கள், ஹைட்ரஜன் அணுக்கள், இந்த 6 அணுக்களை அவர் வரிசைப்படுத்தும் போது இந்த சரியாகவே வரிசையிலேயே உட்காரலையாம். இதை சிவலிங்கம் படிச்சிருக்கான். இந்த வரிசையிலே உட்காராமல் இது எப்படி அடுக்குறதுன்னு அவர் ஏறக்குறைய 6-7 வருஷமாக இதை ட்ரை பண்ணுறாரு, கண்டுவே பிடிக்க முடியல. ஒரு நாள் அவருடைய குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாராம். தூங்கும்போது அவர் திடீர்னு கனவுல ஒரு பாம்பு அதுவே சுற்றி அதனுடைய வாலை அது முழுங்க ஆரம்பிக்குதான். இப்படியே அந்த வாலை முழுங்க அப்படியே அது இறுக்கி ஒரு மாதிரி ரவுண்டு ஷேப்பில் வந்துடுச்சான். இப்போ அந்த விஞ்ஞானி டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு இவருக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சான். இந்த ரவுண்டு ஷேப்பில் இப்போ அந்த 6 அணுக்களையும், கார்பன் அணுக்கள், ஹைட்ரஜன் அணுக்கள், இந்த 6 இந்த ரவுண்ட் ஷேப்பில் வரிசைப்படுத்தும் போது கரெக்டாக உட்காந்துடுச்சான். இதை சிவலிங்கம் படிச்சுட்டு அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். இப்போ ஒரு நாள் தூங்கினே இருக்கும்போது இவனுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா அந்த விடை டக்குன்னு இவனுக்கு மனசுக்குள்ளே டக்குன்னு உட்காருது. டக்குன்னு எழுந்து பார்க்குறான், மணி 3, ஒய்ஃபெல்லாம் தூங்குறாங்க, குழந்தை தூங்குது. சரி
ஒன்றும் வேணாம், அவங்க யாரும் எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொட்டர்கிட்டெல்லாம் தூக்கி போட்டுக்கின்னு ஷூவெல்லாம் மாட்டிக்கிட்டு வேறு ஆஃபீஸுக்கு போகிறான். ஆஃபீஸுக்கு போனோடனே அன்றைக்கி சுந்தரம் தான் டியூட்டி, இவனுடைய ஃப்ரெண்டு. என்னப்பா என்னத்துக்கு வந்திருக்கிற? ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட இருக்கிற கார்டை கொடுத்து கதவை திறந்துட்டு உள்ளே போய் கம்ப்யூட்டரை போட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து 170 பக்கம் ப்ரோக்ராம் அது. அந்த ப்ரோக்ராமை ஓட்டி பார்த்து கரெக்டாக வந்து அந்த தப்பு வந்து 17வது பக்கத்தில் அந்த தப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சிவலிங்கம். அட கடவுளே, இந்த 17வது பக்கத்தை வந்து நான் 300 தடவை வந்து பார்த்துருந்தேனே, என் கண்ணில் மாட்டலையே, இன்றைக்கி தான் இது மாட்டிச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து அந்த 17வது பக்கத்தில் இருக்கிற அந்த 1% மிஸ்டேக்கை வந்து கண்டுபிடிச்சி இப்போ மறுபடியும் ஓட்டி பார்க்குறான். அந்த 1% மிஸ்டேக்கே இல்லை. பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது, கண்ணுலேருந்து அப்படியே கண்ணீராக ஊற்றுது. எப்படியாப்பட்ட கண்டுபிடிப்பு இது? ஐயோ கடவுளை, இது யாருக்கிட்ட போய் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு, யாரும் இல்லையே என்னன்ட்டு கண்ணு மூஞ்செல்லாம் தூக்கம் இல்லாததுனால இது இல்லாமல் கண்ணு ரெட் ஆகுது கண்ணெல்லாம். உடனே இறங்கி ஓடியாந்து அழுதுனே ஓடியாரான். அவருடைய ஃப்ரெண்டு கீழே சுந்தரம் நின்றுட்டு இருக்காப்புல. என்ன சிவலிங்கம், என்ன கம்ப்யூட்டர் என்ன உடச்சிட்டியா அப்படின்னு கேட்குறேன். இல்லைப்பா, ஒரு முக்கியமான பிரச்சனை எனக்கு இருந்தது, அதை கண்டுபிடிச்சிட்டேன், சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரம் பார்த்து சிவலிங்கத்தினுடைய அதிர்ஷ்டம் பாருங்க. அந்த கம்பெனியோட பிரசிடெண்ட் வந்து அன்றைக்கி சனிக்கிழமை கால்ஃப் விளையாடுறதுக்கு எல்லாம் அந்த ஸ்டிக்கெல்லாம் ஆஃபீஸில் தான் வச்சுருப்பாராம். அவரும் காலையிலே வந்துட்டார். காலையில் வந்து ஆஃபீஸுக்கு போகலான்னு போகிற ஒரு சிவலிங்கத்தை பார்த்தோன்னு தூக்கி வாரி போடுது அவருக்கு. நீ என்ன இங்கே இருக்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க ஆஃபீஸுக்கு அப்படின்னு கேட்குறாரு. சார் வணக்கம் சார், அந்த 1% சொன்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டேன் சார் அப்படின்னொன்னே. வாட் அப்படின்றார் அவர். கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம் சார். எங்கே காட்டு, வா பார்க்கலாம் அப்படின்னொன்னே சிவலிங்கமும் பிரசிடெண்ட்டும் மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு அந்த கம்ப்யூட்டரை ஓட்டி காட்டுறான். ஓட்டி காமிச்ச உடனே இன்னொரு தடவை போடு அப்படின்றார். இப்படியே 20 தடவை சிவலிங்கம் போட்டு காமிக்கிறான். அந்த மிஸ்டேக் இல்லவே இல்லை. அந்த பிரசிடெண்ட் முகத்தில் அவமானம், ஆச்சரியம், சந்தோஷம், பயம் இதெல்லாம் முகத்தில் அப்படியே தெரிஞ்சுதான். சந்தோஷம் வந்து நம்ம கம்பெனிக்கு லாபம் வந்துடுச்சு. அவமானம் நடத்தி எத்தனையோ பேரை வர வச்சோம்மா, கடைசியில் இந்த அகதி வந்து கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்ற அவமானம். பயம் நிறுத்த என்னன்னா, இவன் போகிற போக்க பார்த்தா கடைசியில் என்னுடைய பிரசிடெண்ட் போஸ்ட்டுக்கே வந்துடுவான் பொழுது, இவன் அவ்வளோ ப்ரில்லியண்ட் ஆகிறானே அப்படின்ட்டு அது ஒரு விஷயம் அவருக்கு. சரி, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாளிலேயே அந்த கம்பெனிலேயே இருக்கிற 8 முக்கியமான அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆளாக சிவலிங்கமும் செலக்ட் ஆகிறான். இப்போ அவனுடைய சம்பளம் பெரிய சம்பளம் 10 மடங்கு ஏறி போயிடுது. சொந்தமாக வீடு வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். இதுதான்பா என்னுடைய கதை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சிவலிங்கத்தினுடைய சின்ன குழந்தை, அந்த 4 வயசு குழந்தை ஓடியாந்து அழுதுக்குன்னே ஓடியாந்து அப்பாவனுடைய மடி மேலே ஏறி உட்காந்தவொடனே சிவலிங்கம் சொல்கிற, அழாத ராஜா, உனக்காக தான் இந்த வீடு, புரியுதா? இந்த வீடு வாங்கி வச்சு நீ எடுத்துக்கோ அந்த வீடு அப்படின்னோடனே பக்கத்தில் படிச்சுட்டு இருந்த அந்த பெரிய பொண்ணு ஓடியாருதான். ஓடியாந்து அப்பா 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 அவளுக்கு இந்த வீடு அப்படின்னா எனக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உன்னோட தொடமலை ஏறி உட்காந்து, எனக்குப்பா இன்னொரு வீடு. அவ்வளோதானம்மா, உனக்கு ஒரு வீடு ஒன்று, அவ்வளோதானே, இன்னொரு வீடு வாங்கி கொடுத்துட்றேன், கவலைப்படாத அப்படின்றான் சிவலிங்கம். உடனே அந்த பொண்ணு கேட்குறா, அப்பா இந்த வீட்டுக்கு ஒரு பேர் வச்சுட்டல்ல, அப்போ எனக்கும் இன்னொரு வீடு வாங்கி கொடுப்பல்ல, அந்த வீட்டுக்கு என்ன பேர் வைப்ப அப்படின்ட்டு அந்த பெரிய பொண்ணு கேட்குறா. உடனே சிவலிங்கம் சொல்கிறான், அப்படியா, அந்த வீட்டுக்கு வந்து 10% அப்படின்னு வச்சிடுறேன், கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற இந்த பரமநாதனுக்கு மூளைக்குள்ளே டக்குன்னு உரைக்குது. அதாவது இவன் வீட்டை விட்டு இறங்கி டாக்ஸி விட்டு இறங்கி அந்த வீட்டினுடைய பேர் பார்த்தால ஒரு சாதம் அப்படின்னா, அது ஒரு சாதம் இல்லை, ஒரு சதம். இவன் பசி சோறு பார்க்கல, அதனால இவன் கண்ணுக்கு ஒரு சாதம்னு தெரிஞ்சது பொழுது. என்னப்பா அதான் ஒரு சாதம் பேர் வச்சுக்கிறேன்னா, அதனால தான் உள்ளே வந்தோடனே சிவலிங்கத்துக்கிட்ட கேட்குறான். இவன் தப்பாக கேட்குறான்னு தெரிஞ்சுதான் அவனுடைய பொண்ணு சிரிச்சுக்கினே ஓடினான். இதெல்லாம் நினச்சி பார்த்த பரமநாதன் சிவலிங்கத்தை பார்த்து சிரிக்கிறான். அதை புரிஞ்சுக்கின சிவலிங்கமும் சிரித்தான் அப்படின்ட்டு இந்த கதையை முடிச்சிடுறாரு.
முத்துலிங்கம். இந்த கதையில் பாருங்கள், ஒரு சின்ன சிறு கதை தான், எவ்வளோ விஷயங்கள். ஒரு விஞ்ஞானியினுடைய அணுக்களை பற்றி சொல்கிறாரு, அது இல்லாமல் ஒரு அபை பாட்டியை பற்றி சொல்லுவார், அப்புறம் இவருடைய அந்த அந்த இதுவை பற்றி சொல்லுவார். அந்த ஒரு சதம் வந்து மிஸ் ஆனதை பற்றி கஷ்டப்பட்டு இது பண்ணதை வந்து எம்மிங் இவனுடைய அந்த கடலும் கிழவனும் பற்றி சொல்லுவார், ஓல்ட் மேன் அண்ட் சீயை பற்றி சொல்லுவார். இப்படியே ஒரு சின்ன கதையில் இவ்வளோ விஷயங்களை வந்து இந்த கதைக்கு சம்மந்தமில்லாத ஒரு வாசகனுக்கு மற்ற விஷயங்களையும் உள்ள சொல்கிறதுல முத்துலிங்கம் பெஸ்ட்டு ரைட்டர். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் முத்துலிங்கத்தினுடைய சிறுகதைகள்